viewers, welcome to Brinda Cookery Shows. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஆனியன் பக்கோடா. அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஆனியன் 1, green chilli, பெருங்காயத்தூள், கடலை மாவு, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிவப்பு மிளகாய் தூள், கொத்தமல்லி இலை, தனியா தூள், கரம் மசாலா. இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் ஆனியன் போட்டுட்டு green chilli, கொத்தமல்லி இலை, ginger garlic paste, இப்போ இதில் வந்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ கடலை மாவு, அரிசி மாவு ஒரு 2 டீஸ்பூன் போதும். கடலை மாவு மட்டும் ஒரு அரை கப் அளவு. சிவப்பு மிளகாய் தூள், ரெட் சில்லி பவுடர், நம்ம காரத்துக்கு ஏத்தாப்புல போட்டுக்கலாம். தனியா பவுடர், கரம் மசாலா, எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட், இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம், ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. ஆனியன் வந்து தண்ணி விடும், அதனால நம்ம வந்துட்டு லைட்டாக தெளிச்சுட்டு நம்ம பிசைஞ்சுக்கலாம். தண்ணி வந்துட்டு நம்ம பார்த்து சேர்க்கலாம், ஏன்னா வெங்காயம் தண்ணி விடுங்கிறதுனால நம்ம வந்துட்டு எவ்வளோ தேவையோ லைட்டாக தெளித்து பிசைஞ்சால் போதும். இந்த அளவு தேவையான பதம் வந்தோடனே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அந்த அளவு தான் தண்ணி விட்டுருக்கேன். இந்த அளவு நம்மளுடைய பக்கோடா, ஆனியன் பக்கோடாவுக்கு தேவையான பதம் இது போதுமானது. இந்த அளவு தேவையான அளவு நம்ம வந்துட்டு மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். கடாயில் நான் ஆயில் வச்சுருக்கிறேன். நல்லா ஆயில் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனே ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா நம்மளுடைய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டப்போ நமக்கு ஆயில் அந்த பக்கோடாவே தெரியாத அளவுக்கு ரொம்ப நுரையா வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா அந்த பக்கோடா நல்லா கிளியராக தருது. ஸோ நம்ம இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக இருக்கும். இப்போ நம்மளுடைய சூடான மொறுமொறுனான ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நல்லாயிருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.